ஹாய் யங் ஃப்ரெண்ட்ஸ், யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு தான் இந்த 5 பிளான் வந்து நீங்கள் உங்களுடைய 25 வயசுலேருந்தே நீங்கள் வந்து பிளான் பண்ணிடணும். 20 வயசுலேருந்தே நினைக்க ஆரம்பிச்சிடணும். இந்த 5 பிளான் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா, 6வது ஒரு பிளான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஃப்ரீ. ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ் வெல்த். தெரியும். ஏன் ஹெல்த் வந்து உங்கள் 20 வயசுலேருந்தே பிளான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போல்லாம் ரொம்ப கெட்ட வழக்கம் அப்படிங்கிறது 17 வயசு 15 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எவ்ரிதிங் கம்ஸ். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஹெல்த்தை வந்து பிளான் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பண்ணுற ஹெல்த்து தான் நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசு ஆகிறப்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுட்டு, நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இதை பிளான் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை, காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிளானிங்னா ராங் கான்செப்ட் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஃபேமிலியை வந்து பிளான் பண்ணுறதுனா சரியான நேரத்தில் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறது, ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றுக்கிறது, பேரண்ட்ஹுட் ஆகிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன வயசில் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுதோ அதுலேருந்து 25 வயசை கூட்டிக்கிட்டிங்கன்னா அது உங்களோட வயசு. அந்த 25 வயசில் உங்களுடைய குழந்தைகளை 25 வயசில் இருப்பாங்க. அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அப்படின்னா, உங்கள் வயசில் உடனே போய் நீங்கள் ஒரு இடம் வாங்க முடியாது, கோல்டு வாங்க முடியாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருடைய சேலரி, வருமானத்தை பொறுத்து அது பண்ண முடியும். நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டேர்ம் பாலிசி அப்படிங்கிறது ஒன்று இன்சூரன்ஸில் இருக்குது. உங்கள் ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் கட்ட வேண்டியது, வருஷம் கட்ட வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்கிறனால ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டேர்ம் பாலிசி போடுங்க. சின்ன அமௌண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயம் பின்னாடி உங்களுக்கு வந்து க்ரோர்ஸை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேர்ம் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளினுடைய எஜுகேஷன் ஏன் பிளானிங்னா, இப்போ நாங்கள்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தோம், அதுக்கப்புறம் காலேஜில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம். அதனால் நிறைய வந்து நாங்கள் சந்தித்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் நல்ல ஸ்கூலில் படிக்க வைங்க. ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் தான் வந்து அவங்களுக்கு காலேஜ் எஜுகேஷன் வந்து பெட்டராக கொடுக்கும். அடுத்தது 5வது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, உங்களுடைய சர்க்கிளு எல்லாத்தையும் இணைச்சி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம ப்ரொஃபைல் வந்து நல்லதாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய வேலைகளும் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களும் எல்லாருமே வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 விஷயத்தையும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா 6வது ஒன்று ஃப்ரீன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் உங்களுக்கு ஃப்ரீ. ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம். பாய்.